இந்தியாவின் புது அரசிற்கு முழு ஆதரவு தருவதாக கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய G7 நாடுகள் முடிவெடுத்துள்ளன. தனது ஆட்சி காலத்தில் செய்த குற்றங்களுக்கு அல் ஆசாத்தை பொறுப்பேற்க வைக்க வேண்டுமென்று ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சிரியாவில் இனக்குழு சண்டைக்கு முற்றுப்புள்ளி. குர்திஸ் சிரியன் நேஷன்ஸ் ஆர்மி இடையே போர் நிறுத்தம். சிரியாவில் துருக்கி ஆதரவு பெற்ற கிளர்ச்சி படைக்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற போராளிகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் 200 மீனவர்கள் படுகொலை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அட்டூழியம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் கொடூர தாக்குதல்களால் 4000 மீனவர்கள் வேலை இழப்பு. 46,000 டன் மீன் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன விவசாய அமைச்சகம் கவலை. இதன் மதிப்பு $2 கோடி அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பில் 190 கோடி ரூபாய் காசா மீனவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் நிம்மதி பெருமூச்சு விடும் இஸ்லாமியர்கள். டமாஸ்கஸ் மசூதியில் பல்லாயிரக்கணக்கானோர் தொழுகை. சிரியாவை விட்டு அல் ஆசாத் வெளியேற்றப்பட்ட பின்னர் முதல் முறையாக வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக டமாஸ்கஸில் உள்ள உமையாத் மசூதியில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடினர். சிரியாவின் ஹெர்மன் சிகரத்தை கைப்பற்றிய இஸ்ரேல். கோலன் குன்றுகளை நேரில் பார்வையிட்ட நெதன்யாகு. 51 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்கு திரும்பிய ஹெர்மோன் சிகரம். சிரியாவில் படிப்படியாக ஆக்கிரமிப்பை விரிவாக்கும் இஸ்ரேல். சிரியாவை பாதுகாக்க பயங்கரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை பாயும். ISISக்கு துருக்கி பகிரங்க எச்சரிக்கை. துருக்கி ஜனாதிபதி ரெசப் தயிப் எர்டோகனை உடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சந்திப்பு. சிரியாவில் சுமூகமான அரசியல் மாற்றத்திற்கான முயற்சிகள் குறித்து விவாதம். காசா மீது இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல். 12 பாதுகாவலர்கள் உட்பட 58 பேர் பலி. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் உதவிகளை வழங்க வந்த லாரிகளின் பாதுகாவலர்கள் 12 பேர் உட்பட 58 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் முகத்தில் கரி பூசிய இஸ்ரேல். தெற்கு லெபனானில் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல். தெற்கு லெபனானை விட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வெளியேறியதாக அறிவித்த அமெரிக்கா. போர் நிறுத்தத்தை மீறி கியாம் நகர் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. தாக்குதலில் ஒருவர் பலி. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு பரந்த அதிரடி உத்தரவு. கோலன் குன்றுகளில் இராணுவ நடவடிக்கையற்ற பகுதிகளுக்குள் உள்ள இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் குளிர்காலம் முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டுமென இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உத்தரவிட்டுள்ளார். சிரிய கிளர்ச்சியாளர் மசன் அல் ஹமாடாவின் இறுதி ஊர்வலம். டமாஸ்கஸில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். அல் ஆசாத் ஆட்சியின் போது 2020ஆம் ஆண்டு மசன் சிறையில் அடைக்கப்பட்டு மரணமடைந்த சிரிய செயற்பாட்டாளர் மசன் அல் ஹமாடாவின் இறுதி ஊர்வலம் டமாஸ்கஸில் நடைபெற்றது. இவரது உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் திரண்டு வந்து இறுதி மரியாதை செலுத்தினர். இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு மீது நம்பிக்கை கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓபன் டாக். மத்திய கிழக்கை பிரித்தாள சூழ்ச்சி. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுச்சதி செய்வதாக ஏமன் அல் ஹவுதி எச்சரிக்கை. நுசிரத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 35 பாலஸ்தீனியர்கள் பலி. 84 பேர் படுகாயம். இஸ்ரேல் மக்களிடம் நெதன்யாகுவின் செல்வாக்கு கணிசமாக குறைந்துள்ளது. நெதன்யாகுவின் லிகுட் கட்சி தனி பெரும்பான்மை பெறாது. இஸ்ரேலின் சேனல் 12 ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிர்ச்சி தகவல். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. மரியம் ஹஜ் சர்வீஸ். அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக ஆங்கிலம் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் மத்திய கிழக்கு விவகாரங்கள் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார்.
காசா இஸ்ரேல் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு ரஷ்யா உக்ரைனில் நடப்பதை விட மத்திய கிழக்கில் பிரச்சனைகளை கையாள்வது சுலபமானது என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான பிரச்சனைகளை விட இஸ்ரேல் காசா இடையிலான பிரச்சனைகள் சிக்கலானது என்றாலும் அதனை தீர்ப்பது எளிதானதாகவே தனக்கு தோன்றுவதாக கூறியுள்ளார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர நெத்தன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுப்பாரா என்று கேட்டதற்கு நிச்சயமாக அதை அவர் முடிக்க வேண்டுமென்று தான் விரும்புவதாகவும் இரு தரப்பிலிருந்தும் மக்கள் கொல்லப்படுவதை தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எலான் மஸ்க் சமீபத்தில் ஈரானியர்களை அவரது உத்தரவின் பேரில் சந்தித்தார் என்ற செய்தியை மறுத்துள்ள ட்ரம்ப், எலான் மஸ்க் அவர்களை சந்தித்தது தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த பேட்டியில் நெத்தன்யாகுவை நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர், எனக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை என்று பதில் அளித்துள்ளார். இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளில் குழப்பம் விளைவித்து சின்ன சின்ன பகுதிகளாக பிரிப்பதன் மூலம் சீர்குலைக்க முயல்வதாகவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை விரிவாக்க மத்திய கிழக்கை பிரிக்க விரும்புவதாகவும் ஏமன் தலைவர் சயீத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு சிரியாவை உதாரணம் காட்டிய அவர், இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தவும் ஆதிக்கத்தை உயர்த்துவதற்கும் சிரியாவில் மோதல்களை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி கவிழ்ப்பு இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைந்ததாகவும் அதனை பயன்படுத்தி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சிரிய எல்லைகளை ஆக்கிரமிக்க முயன்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பிரித்தாளும் கொள்கையை எதிர்கொள்ள அரபு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் புதிய மத்திய கிழக்கு என்ற திட்டத்தை வடிவமைத்திருந்ததாக தெரிவித்த அவர், இஸ்ரேல் முதலில் தனது ஆக்கிரமிப்புகளுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தி அதனை பாலஸ்தீன பிரச்சனையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுவதாக குற்றம் சாட்டினார். அதற்கு அடுத்ததாக இஸ்ரேல் மத்திய கிழக்கில் உள்ள பெரிய நாடுகளை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்க முயலும் என்றும், காசா, லெபனான், சிரியா, ஏமனை தொடர்ந்து அடுத்ததாக எகிப்து, ஈராக், சவுதி அரேபியாவை இஸ்ரேல் குறிவைக்கும் என்றும் ஏமன் தலைவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலில் இன்று தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்ற கருத்து கணிப்பை இஸ்ரேலின் ஊடகமான சேனல் 12 நடத்தியுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் நெத்தன்யாகுவின் அங்கம் வகிக்கும் லிக்குட் கட்சி கடந்த முறையை விட குறைந்த இடங்களிலேயே கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கூறியிருக்கிறது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் எதிர்பார்த்தது போல் கூட்டணி அமைக்க முடியாது என்பது தெரியவந்துள்ளது. இஸ்ரேலை பொறுத்தவரை எந்த கட்சியும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதில்லை. விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை நியமிக்கப்படுவார்கள். கடந்த முறை கூட நெத்தன்யாகுவின் லிக்குட் கட்சி 30 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதனால் தீவிர தேசியவாத குழுவான மத ஜியோனிச கட்சியுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றினார். இந்த முறை லிகுட் கட்சி 23 இடங்களிலும், பென்னட்டின் கட்சி 22 இடங்களிலும், நேஷனல் யூனிட்டி கட்சி 11 இடங்களிலும், எஷ் அடிட் 11 இடங்களிலும் வெற்றி பெறக்கூடும் என தெரிகிறது. ஆனால் தற்போது நெத்தன்யாகுவுடன் கூட்டணியில் இருக்கும் மத ஜியோனிசம் கட்சி 1 இடங்களில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் யாரை பிரதமராக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு 39% பேர் நெத்தன்யாகு பெயரையும், 29% பேர் நேஷனல் யூனிட்டி கட்சி தலைவர் பென்னி கான்ட்ஸ் பெயரையும் கூறியுள்ளனர். தேர்தலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை எதிர்த்து வலதுசாரி யமினா கட்சியின் தலைவரான பென்னட் போட்டியிட்டால் இருவருக்கும் சம அளவு வெற்றி வாய்ப்பிருப்பதாக 37% பேர் தெரிவித்துள்ளனர். காசா மீது தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தற்போது மருத்துவமனைகள், அகதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. மத்திய காசாவில் உள்ள நுசிரத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இதுவரை 35 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம், கமல் அத்வான் மருத்துவமனை என பாலஸ்தீன மக்கள் தஞ்சம் புகும் இடங்களையெல்லாம் வான்வழி தாக்குதல்கள் நடத்தி இஸ்ரேல் அழித்து வருகிறது. தற்போது மத்திய காசா மீது ஆக்கிரமிப்பு படையின் பார்வை திரும்பியுள்ளது. அங்குள்ள நுசிரத் அகதிகள் முகாம் மீது நேற்று இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 35 பேர் மரணமடைந்ததாகவும் 84 பேர் படுகாயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அகதிகள் முகாமிற்கு அருகே இருந்த தபால் அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்புகளும் இந்த தாக்குதலில் சேதமடைந்ததோடு உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆம்புலன்ஸுகள் மற்றும் மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு செல்ல முடியாதபடி
ஆக்கிரமிப்பு படை தடை செய்வதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தாமதமடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2030 மற்றும் 2034 ஆண்டிற்கான ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரை எந்த நாடு நடத்தும் என்பதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2030 ஆண்டு உலகக்கோப்பை தொடரை ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ, அர்ஜென்டினா, பாரகுவே, உருகுவே ஆகிய 6 நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன. ஆனால் 2034 ஆண்டிற்கான ஃபிஃபா கால்பந்து தொடரை சவுதி அரேபியா நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தனது நாட்டின் சுற்றுலாத்துறையை நம்பர் 1 இடத்திற்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா பல கோடி ரூபாயை முதலீடு செய்து கால்பந்து போட்டிகளை நடத்தி வருகிறது. ரொனால்டோ, நெய்மர் போன்ற வீரர்கள் சவுதி அரேபியாவில் விளையாடி வருகின்றனர். இந்த நிலையில் உலகக்கோப்பை அங்கு நடைபெறப்போவது சவுதி அரேபியாவிற்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள். இதனால் நாட்டின் சுற்றுலா மேம்படுவதோடு வருவாயும் குவியும். இது சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையை முன்னேற்றும் திட்டத்திற்கும் உறுதுணையாக அமையும் என கூறப்படுகிறது. கால்பந்து உலகக்கோப்பை தொடருக்காக 15 மைதானங்கள் அமைக்க சவுதி அரசு முடிவு செய்துள்ளது. குறிப்பாக ரியாத் நகரில் உள்ள மலைத்தொடரில் 200 மீட்டர் உயரத்திற்கு ஒரு மைதானத்தை அமைக்க சவுதி முடிவெடுத்திருக்கிறது. இதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை சவுதி அரசு முதலீடு செய்துள்ளது. இதுகுறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள சவுதி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அசீஸ், இது 3 கோடி சவுதி மக்களின் கனவு தற்போது நிறைவேறி இருப்பதாக தெரிவித்துள்ளார். அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஜ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர். பயண நாட்கள் டிசம்பர் 23, 24. விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம், மக்கா, மதீனா, ஜியாரத், ஜம்ஜம் உட்பட பல வசதிகள். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. இதேபோல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா, புனித ரமலானின் முதல் 15 நாட்கள், கடைசி 15 நாட்கள், ரமலான் 1 மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள். மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ், செல் 9445357262 and 85239 08288.